ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். என் பேர் விஜய். நான் கடல் தாவரத்திலேருந்து ஆர்கானிக் உரம் உற்பத்தி பண்ணுறேன். ஸ்கைவின் நிறுவனத்திலேருந்து வரேன். நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திங்க. என் பேர் வந்து கே கேசவன். சரிங்க. சரிங்க. ஒரு 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன். 5 ஏக்கர் நல்லா வச்சுருக்கீங்க. என்ன வெரைட்டிங்க போட்டிருக்கீங்க? பிபிடி போட்டிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம கம்பெனி பொருளான சாரல் ஏக்கருக்கு 1.5 மூட்டையும், பிளட்டு ஒரு 1/2 கிலோவும், ஈல்டு வின்னு இந்த 3த்தையும் எப்போ பயன்படுத்துனீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து சாரல் வந்து சரிங்க. விதைப்படிக்க ஒரு 22 நாளில் போட்டேன். 24 நாளில் பயன்படுத்துனீங்க. சரிங்க. பிளட்டுங்கய்யா? பிளட் வந்து அதுலேருந்து ஒரு 40 நாள் கழிச்சு. சரி சரிங்க. அப்புறம் இது அதுக்கப்புறம் இந்த கதிர் வர டேச்சில் அடிச்சிருக்கீங்க. இப்போ அந்த சாரல் பிளட் ஈல்டு வின்னு 3 பயன்படுத்தினால உரச்செலவு எவ்வளோங்க குறைஞ்சிருக்கு? உரம் ரொம்ப கம்மியா. ரொம்ப கம்மி. முன்னாடி வந்து 5 யூரியா நிறைய போடுவேன். சரிங்க. அடி உரம் இந்த 20 கிலோ போடுவேன். டிஏபி போடுவேன். சரிங்க சரிங்க. பொட்டாசியம் கலந்து போடுவேன். இப்போ வந்து இதுதான் போட்டிருக்கேன். அதில் வந்து 1/2 மூட்டை இது போட்டிருக்கேன். யூரியா கலந்து போட்டுருக்கேன். 20 அது ஒரு 1/2 மூட்டை போட்டிருக்கேன். சரிங்க சரிங்க. சரிங்க, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ அந்த சாரல் பிளட் இந்த ஈல்டு வின்னு 3 இந்த பிளட் மேல ஸ்ப்ரே பண்ணீங்களே, அதுக்கப்புறம் பூச்சி தொந்தரவு ஏதாவது இல்லை? அதிகமா இல்லையா? அதிகமா இல்ல. நல்லா இருக்கு. பிபிடில நோய் பூச்சி வரும்பாங்க. அது வந்து முத அடிச்ச ஒரு மருந்து, ஒரே ஒரு மருந்து இது கூட சேர்த்து அடிச்சிங்க. இது கூட சேர்த்து. அதுக்கப்புறம் எதுவும் அடிக்கல? அப்ப பூச்சி மருந்து செலவு உங்களுக்கு மிச்சமாயிடுச்சு. சரி சரி சரிங்க. இப்போ நம்ம அந்த சாரல் பிளட் ஈல்டு வின்னு 3 பயன்படுத்தினால உங்க வயல்ல எவ்வளவு தூர் இருக்குங்கிறத பாத்துருவாங்க. சரி. ஒரு நெல்லு தாங்க. ஒரு நெல்லுக்கு ஒரே ஒரு நெல்லு தான். விதப்புனா எப்போதும் எவ்வளோங்க வரும் தூர்? விதப்புனா ஒரு 5, 6, 7 இருக்கு. இதுல எவ்வளவு இருக்குன்னு எண்ணிருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35 இருக்கு. 35 தூர் இருக்கு. எப்போதும் 5, 6, 8, 10க்குள்ள வரும். இப்போ 35 தூர் இருக்கு. இப்போ எவ்வளவு மகசூல் கூட வரும்னு எதிர்பார்க்குறீங்க? எப்படியா இருந்தாலும் ஒரு 20-22 மணி வரும். 22 மணி இருக்கும். அப்பனா மாவுக்கு 12 மூட்டை 13 மூட்டை 12 வரும். அப்போ பிபிடி வரும். சரிங்க. இப்போ இதனால நம்ம நிறுவனத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம நிறுவனம் ரொம்ப நல்ல நிறுவனம். சரி சார் மோகன் சார். சரிங்க சார். எங்களை அந்த அறிவலகனம் தேவானந்தம் அழைச்சிருக்கணும். சரி சரி. நல்லா செஞ்சாங்க. சரிங்க சார். உரம் வந்து ஒரு மூட்டை ஃப்ரீயா கொடுத்தாங்க. சரிங்க சரிங்க. அப்புறம் இந்த இது ஒரு டப்பா பிளட் அது ஒரு டப்பா. சரிங்க சரிங்க. எல்லாம் அவங்க செஞ்சு அப்புறம் நாங்களும் எக்ஸ்ட்ரா காசு போட்டு சரிங்க தேவா கிட்ட வாங்கியிருக்கோம். சரிங்க. வாங்கி எல்லாம் செஞ்சிருக்கோம். நல்லா இருக்கு. இப்போ உங்களை சார்ந்த விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க இந்த பக்கத்துல நிறைய பேர் போடுறாங்க. சரிங்க சரிங்க. நிறைய பேர் இங்க எல்லாமே சரிங்க. அறிவன் கடையில் தான் வாங்குறாங்க. சரிங்க சரிங்க. அவங்க சமயத்துல கடன் தராங்க. சரிங்க. நல்லா செய்யறாங்க. சரிங்க. அதனால நல்லா இருக்கு. சரிங்க சரிங்க. நிறுவனத்தின் சார்பு நம்ம நன்றி. ரொம்ப நன்றி. உங்க கம்பெனி நன்றி. மேலும் விவசாயிகளா முன்னுக்கு வர்றதுக்கு நீங்களும் கொஞ்சம் உறுதுணையா இருந்து உதவி பண்ணுங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. நன்றி.